எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் தேனி தென்றல் சேனல்லேருந்து பூங்குடி பேசுகிறேன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நான் சீக்கிரமாக எப்படி ப்ளவுஸ் தைக்கிறது அப்படிங்கிற வீடியோ நான் போட்டிருந்தேன். இப்போது எதை அடுத்தடுத்து ஏற்றணும் அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரியாது. அதை நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். ஓகேங்களா? சொல்ல மட்டும்தான் போகிறேன், தைக்கிறதுக்கு இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் பாருங்கள். ஓகேங்களா? ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகமானதாக இருக்கும். உபயோகமானதாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம சேனலை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? என்னை என்கரேஜ் பண்ணுற விதமாக நீங்கள் நம்ம சேனல் வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, அதுக்கு அடுத்து உங்களுடைய கமெண்ட் போடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஒரு ப்ளவுஸ் தைக்க போகிறோம் அப்படின்னதும் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, கண்டிப்பாக நாம் அதை என்ன சைஸுக்கு தைக்க போகிறோமோ அதுக்கான கட்டிங் தான் போடுவோம். ஓகேங்களா? அந்த கட்டிங் போடும்போது இந்த நாட்செல்லாம் மார்க் பண்ணி வைக்கணும் அப்படின்றத நான் போன வீடியோலையே நான் சொல்லியிருந்தேன். அது மாதிரி நீங்கள் இந்த மாதிரி நாட்சு, ஓகேங்களா, பின்துண்டு முன்துண்டு இந்த டாட் மார்க்கிங் எல்லாமே போட்டு வச்சுக்கோங்க. நான் கட் பண்ணும்போது எப்படி எடுப்பேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பின்துண்டு முன்துண்டு கை மட்டும்தான் எடுப்பேன். தைக்கும்போது தான் கிராஸ் பட்டி, ஐப்பட்டி, ஊக்குப்பட்டி, கழுத்து பீஸு எல்லாமே எடுப்பேன். உங்களுக்கு அதுவுமே எனக்கு டைம் ஆகுது, நான் ஃப்ரீயாக இருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் இந்த இடத்த இந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டு, இங்கே பாருங்கள், இந்த இடத்த இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. இந்த இடத்துல தான் நம்ம தையல் போட போகிறோம் இல்லையா? இந்த மாதிரி பிடிச்சிட்டு இந்த சைஸை அப்படியே நீங்கள் வரைஞ்சி கிராஸ் பீஸும் இப்போயே எடுக்கணும்னா எடுத்துக்கலாம். அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. எடுத்துக்கோங்க. ஐப்பட்டிக்கு 2.5 இன்ச்சும் ஊக்குப்பட்டிக்கு 1.5 இன்ச்சும் எடுத்துக்கோங்க. கழுத்து பீஸு கிராஸ் பீஸில் எடுப்போம். உங்களுக்கு தெரியும் கழுத்து பீஸுக்கு எவ்வளோ வேணும்னு சொல்லி 1.25 இன்ச்சு கணக்கு பண்ணி அதையும் எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாம் எடுத்து முடிச்சிட்டோம்னா நம்மளுக்கு கட்டிங் வேலையே கிடையாது. ஓகேங்களா? இப்போது நெக்ஸ்ட்டு நாம் தைக்க தான் போகிறோம். இப்போ நம்ம மிஷினில் உட்காந்துட்டோம். என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கட் பண்ணுறது நமக்கு மொதல் ஸ்டெப்பு. நான் இதில் உங்களுக்கு 10 ஸ்டெப்பு சொல்கிறேன். ஒன்றா அப்படியே வாட்ச் பண்ணிக்கிட்டே வாங்க. கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க. இப்போது கட் பண்ணியாச்சு ஃபஸ்ட்டு ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் வந்து நாம் என்ன பண்ண போகிறோம், பின்துண்டை வந்து இந்த பட்டி போட்டு இந்த டேக்கா போட்டுக்கிறோம். இது செகண்ட் ஸ்டெப். ஓகேங்களா? தேர்டு முன்துண்டை எடுத்து நாம் டபுள் சைடுமே டாட் பிடிக்கிறோம். ஓகேங்களா? டாட் பிடிக்கிறது 3வது ஸ்டெப். 4வது ஸ்டெப்பு, இப்போது இங்கே வந்து பேக் துண்டை வந்து உடனே நாம் பண்ணதுமே என்ன ஆகிடும், நம்மளுக்கு பேக் துண்டுக்கு வேலை முடிஞ்சிடும். இப்போ இந்த 2 பீஸுமே நாம் ஒன்றா கட் பண்ணியிருக்கிறதுனால நான் வந்து ஷோல்டர் ஜாயின் முதல்ல பண்ணணும்னு சொல்லலை. ஏன்னா நிறைய பேர் வந்து 2ஐயும் தனித்தனியாக கூட கட் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கும் சேர்த்து தான் நான் இந்த வீடியோ சொல்கிறேன். ஓகேங்களா? பேக் துண்டு டாட் கட் பண்ணுறது, பின் துண்டு டாட் பிடிக்கிறது, பட்டி போடுறது, அப்புறம் முன் துண்டு டாட் பிடிக்கிறது. இப்போ 3 ஸ்டெப் முடிச்சிருக்கோம். 4வது ஸ்டெப் வந்து முன்துண்டில் அந்த கிராஸ் பீஸை ஏற்றணும். இது ஒன்றுக்குமே நீங்கள் எத்தனை நிமிஷம் கால்குலேட் பண்ணுறீங்கன்னு பண்ணிக்கிட்டிங்கன்னா குயிக்காகவும் நீங்கள் தைச்சிக்கலாம். அதை நான் போன வீடியோலேயே சொல்லியிருக்கேன். நீங்கள் வேணுங்கிறவங்க அந்த போன வீடியோவோட லிங்க்கை நான் இதில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போது இந்த கிராஸ் பீஸை ஏற்றிட்டோம். ஏற்றின உடனே நாம் முதல்ல செய்ய வேண்டியது ஷோல்டர் ஜாயின் பண்ணணும். இந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணால் தான் நம்ம என்ன பண்ண முடியும், இந்த சைடு பகுதியை அளந்து கிராஸ் பீஸோட அந்த கீழே இடுப்பு சுற்றளவு பகுதியை மடித்து அடிக்க முடியும். ஓகேங்களா? இப்போது கிராஸ் பீஸ் ஏற்றி நாம் ஷோல்டர் ஜாயின் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து பட்டி மடித்து அடிக்கணும். ஓகேங்களா? இப்போது 5 பாயிண்ட்டு நாம் முடிச்சிட்டோம். பின்துண்டு, முன்துண்டு, கிராஸ் பீஸ் ஏற்றுறது, ஷோல்டர் ஜாயின் பண்ணுறது, பட்டி அடிக்கிறது, இது வரைக்கும் 5 ஸ்டெப் முடிச்சிட்டோம். ஓகேங்களா? இது பட்டியை நாம் கிராஸ் பட்டியோட இடுப்பு சுற்றளவு கீழே பட்டி மடித்த உடனே அடுத்து என்ன பண்ணுவோம், ஐப்பட்டி ஊக்குப்பட்டி ரெண்டும் சேர்ந்து நமக்கு ஒரே ஸ்டெப்பு தான். ஓகேங்களா? ஐப்பட்டி 2.5 இன்ச் பீஸு, ஊக்குப்பட்டி 1.5 இன்ச் பீஸு எடுத்து அதை எப்படி பண்ணணுங்கிறத நான் போட்டிருக்கிறேன் வீடியோஸில். ஒரு ப்ளவுஸை 7 பாகங்களாக பிரித்து அதை எப்படியெல்லாம் தெளிவாக கொடுக்க முடியுமோ அதை நான் கொடுத்துருக்குறேன். அந்த 7 வீடியோஸுமே சிங்கிள்
ப்ளவுஸ் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் சொல்லி ஒரு பிளேலிஸ்ட் போட்டு கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு எந்த டவுட்டுமே வராது. நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாருமே போய் பார்க்கணுன்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். ஓகே, இதுக்கு அடுத்து வந்து இப்போது நான் சென்னையிலேருந்து போடுறேன். உங்களுக்கு தெரியும், நான் லொக்கேஷன் நம்மளோட வீடியோலேயே கொடுத்துருக்கேன். ஐப்பட்டி வந்து நான் ஜாக்கெட்டில் லெஃப்ட் சைடு ஏற்றுவேன். சில ஊருங்களில் ஐப்பட்டி வந்து ரைட் சைடு இருக்கும். அது எந்த பக்கமோ நீங்கள் பார்த்து ஏற்றிக்கோங்க. இதுக்கு அடுத்து இப்போது 8வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கை ஏற்றணும். ஓகேங்களா, நாம் கை பெர்ஃபெக்டாக அந்த சென்டர் பாயிண்டில் வச்சு கை ஏற்றிடணும். கை ஏற்றி முடித்ததும் அடுத்த பாயிண்ட் வந்து நமக்கு என்னது, சைடு ஜாயின் பண்ணணும். ஓகேங்களா, கை ஏற்றி முடித்ததும் நம்ம அங்கே அடிக்கை, அதுக்கடுத்து ஆம் ஹோலு, அப்புறம் வந்து கீழே இடுப்பு சுற்றளவை மார்க் பண்ணி அப்படியே சைடு ஜாயின் பண்ணிடுறோம். ஓகே, இப்போது லாஸ்ட்டாக நம்ம கழுத்து பீஸ் ஏற்றணும். கழுத்து பீஸ் ஏற்றுறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஐப்பட்டி ஊக்குப்பட்டி ஈக்குவல் லென்த்தில் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக நீங்கள் கழுத்து பீஸ் ஏற்றணும். இதுக்கு அடுத்து நம்மளோட வீடியோஸில் நான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நான் நிறைய தகவல் சொன்னது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணி ஏர்னிங் சொல்லி ஒரு வீடியோ நான் போட்டிருக்கிறேன். அதுக்கு அதிக வியூஸ் வரலை. ஆனால் அது வந்து நிறைய தகவல்களை பிகினர்ஸ் ஆகிய உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். அதை வந்து நான் உங்களுக்கு எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். நீங்கள் எல்லாருமே போய் பார்த்துட்டு அதனால் நீங்கள் பலனடையணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.